ஃப்ரெண்ட்ஸ், நெல்லிக்காய் இஞ்சியெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இந்த கொட்டையை ஆட் பண்ணக்கூடாது. இஞ்சி தோலையும் சீவி தனியாக எடுத்துடணும். இதை வந்து தனியாக எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நெல்லிக்காய் ஜூஸ் வாஷ் பண்ணியாச்சு. இதெல்லாம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜூஸை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அதோட டஸ்ட்டெல்லாம் தனியாக எடுத்துடணும். ஜூஸ் தனியாக இருக்கணும். இப்போ இது கூட நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பெரிய நெல்லிக்காய்ன்றதுனால ரொம்ப கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும், ரொம்ப துவர்ப்பாக இருக்கும். அதனால் சுகர் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை கலக்கி நல்லா சுகர் கரைக்கிற வரையும் நல்லா கலக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அந்த காஞ்ச திராட்சை போட்டல, அது வந்து சரியாக அரைப்படாமல் இந்த அளவுக்கு தான் அரைப்பட்டுருக்கு.